ஸ்பெயின் தான் அதிகமா எப்படி பொசிஷன் வச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பிரஸ் பண்ண வேண்டாம். மேபி டிலேடு பிரஸ், அதாவது வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம எப்ப தேவை பிரஸ் பால பின்னாடி கொண்டு வரணும். பிரஸ் பண்ணி பீட் ஆகி அவங்க பிரஸ் ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஆளெல்லாம் மேல போயிடுவாங்க. பால் இப்படி ஸ்பெயின் வச்சிருக்கிறதுனால ரொம்ப பிரஸ் பண்ண தேவையில்லை. பால் கிடைக்கும் போது கவுண்டர் அட்டாக் பண்ணா அதுவே போதும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவுண்டர் அட்டாக், கிளினிக்கல் ஃபினிஷிங், அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஃபினிஷிங் வேணும். அதுக்கு ரொனால்டோ எந்த அளவுக்கு கிளினிக்கலா ஃபினிஷ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. மேபி அதுல சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா கொன்சாலோ ராமோஸ் ஏன்னா கோல் போட்டிருக்காரு, பெனால்டி தான் கோல் போட்டிருக்காரு, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு 2 ஸ்ட்ரைக்கர் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொனால்டோ மட்டுமே நம்பி, எப்படி மெஸ்ஸி மட்டுமே நம்பி அர்ஜென்டினா விளையாடுற மாதிரி ரொனால்டோக்கே நான் பாஸ் போடுறாங்க. யாரும் வந்து வேற ஒரு ஆளுக்கு கிரியேட் பண்றியோ இல்ல வந்து அவங்க ஷாட் அடிச்சோ இது வரைக்கும் போர்ச்சுகல்லையும் பெருசா நம்ம பார்க்க கிடையாது. தப்பி தவறி தான் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. கொலம்பியா கூட திணறினாங்க, குரோஷியா கூட திணறினாங்க. ஆக்சுவலா 2-2 வாங்கியிருந்தா கன்ஃபார்மா போர்ச்சுகல் ஊருக்கு போயிருக்கும், டவுட்டே இல்ல. அந்த இதெல்லாம் இருக்கு. பாப்போம். இன்னும் ஸ்பெயின், அடுத்து மொராக்கோ வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன ஆடுறாங்க, எப்படி பிளான் இருக்க போது. ஸ்பெயினை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணாதான் நம்ம அடுத்த இது பேச முடியும். ஸோ இதுக்கு இந்த மேட்சோட ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் லைன் 2-1 ஸ்பெயின் எக்ஸ்பெக்டட். 2-1. நான் வந்து 2-0 போர்ச்சுகல்னால கோல் போட முடியுமா? ஒரு முடிவே பண்ணி முடிச்சுட்டாச்சு. போர்ச்சுகல்லாம் வந்து குரோஷியா கூட அந்த திணறினாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு வந்து பினிஷிங்ல போர்ச்சுகலோட பினிஷிங்ல அவ்வளவு கான்பிடன்ஸ் கிடையாது. அதனால ஸ்பெயினோட டிஃபென்ஸுமே நல்லா இருக்கு. அதனால பெட்ரோ போரோ நல்லா விளையாடுறாரு, அந்த சைடு குக்கரெல்லாம் நல்லா விளையாடுறாரு. சென்டர் பேக் 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்பெயினை வந்து இது பண்ண முடியாது. உனே சிமோன் இருக்காரு, அதனால நீங்க கோல் போட்டு இல்ல. அவங்க இல்லடா, இப்ப ஒரு 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 அட்வான்டேஜ் போர்ச்சுகல் இருக்கு. ஷார்ட் ஆன் டார்கெட் வச்சீங்கன்னா கோல் ஆயிரும். ஆனா அது பண்ணணும், நீங்க நேரா வரது விட்டுருவாரு, அது இருக்கு. சோ பாத்து வைக்க மாட்டாங்களே, அதான் பிரச்சனையே. இங்க பினிஷிங் தான் பிரச்சனையே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்சு மேட்ச் எந்த அளவுக்கு டஃபா போகும்னு தெரியல. 90 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் தான் எதிர்பார்க்கிறேன். மேபி 2-0 1-0 சொல்லி ஸ்பெயின் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். போர்ச்சுகல் வந்து கிறிஸ்டியானோடமே 90 நிமிஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்டியானோ சரியா ஆடல, மாத்தி சர்ப்ரைஸா கொன்சாலோ ராமோஸ கொண்டு வந்தா அவர் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரோஷியா கூட ரொனால்டோ சப்ஸ்டிட் பண்ணது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாரு ரொனால்டோ. என்னால முடியல சத்தியம். இப்பதான் வந்து ரோபர்டோ மார்டினஸ் கொஞ்சமாவே டாக்டிக்கலா வர்றாரு. அதையும் இது பண்ணிடுறாங்க பிளேயர்ஸ். என்ன நம்ம நல்லா இருக்கோம், நம்ம எப்படி அவர் கூப்பிடலான்ற மாதிரி பெனால்டி கோல் தான். இல்ல பெனால்டி ஒரு கோல் அடிச்சுட்டு அவரு பண்ற அலப்புற இருக்கே முடியல சத்தியமா. போர்ச்சுகலை வந்து ஜெயிக்க வைப்பாருன்னு பார்த்தா இவரே ஒரு பேர்டனா இருக்காரு போர்ச்சுகலுக்கு. அதாவது அவர் ஏன் உணர மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னுமே நம்ம கோல் போட்டுதான் வந்து போர்ச்சுகல் ஜெயிக்க வைக்கணும்னு நம்பிட்டு இருக்காரு. நம்ம இருந்தா தான் போர்ச்சுகல் ஜெயிக்க முடியும். யாரோ ஆள் மனசுல வந்து அவர்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.